ரொம்ப சங்கடமா இருக்கு. கம்பெனில உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? கிடைச்ச நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்டு வந்திருக்கியடா. சாரிப்பா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்னால நிம்மதியா அங்க வேலை செய்யவே முடியலப்பா. எப்பவும் கல்யாணி ஞாபகமா தான் இருக்கு. ட்ரைனிங்க முதல்ல முடிச்சிட்டு வா, அப்புறம் கல்யாணிய பத்தி பாத்துக்கலாம்னு நான் சொன்னேன்ல. ஒரு 10 நாள் உன்னால பொறுத்துக்க முடியாது. நீ இப்பதான் கம்பெனிலேயே சேர்ந்திருக்க. படிப்படியா முன்னேறி நீ சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு சாதிக்கணும்னு வெறி வந்தா ஒருத்தன் குடும்பத்தையே மறந்துடுவான், சொந்தத்தையும் மறந்துடுவான். செய்யற வேலை மட்டும்தான் அவனுக்கு முக்கியமா தெரியும். தன்னோட லட்சியத்தை அடையிற வரைக்கும் அவன் எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டான். சாதிக்கணும்னா அப்படி வெறியா நின்று சாதிக்கணும்டா. அதுக்கு அப்புறம் தான் கல்யாணம், குடும்பம், குழந்தைங்களை பத்தி யோசிக்கணும். வேலைங்கிறது முதுகெலும்பு மாதிரிடா. அது உறுதியா இருந்தா தான் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், நிம்மதியும் இருக்கும். லவ் பண்றது, கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் 2வது பட்சம். பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் வேலை தாண்டா முக்கியம், சம்பாதிக்கிறது தாண்டா முக்கியம். அத என்னைக்குமே நீ மறந்துடாத. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா, உள்ள வாங்க. டேய், நீ எப்படா வந்த? இவன் தாங்க எங்க பையன். செங்கல்பட்டுக்கு ட்ரைனிங் போயிருந்தான். கம்பெனில சேர்ந்த கொஞ்ச நாள்லயே இவன் திறமையை பாராட்டி அவங்களே செலவு பண்ணி ட்ரைனிங்க்கு அனுப்பியிருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். வணக்கம் தம்பி. வணக்கங்க. என்னங்க, பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. ஆமாமா, உட்காருங்க. இந்தாங்க உட்காருங்க. நான் போய் பாய் கொண்டு வந்துடுறேன். எங்க என் புள்ளைய பார்க்காமயே போயிடுவீங்களோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை என் புள்ள ஊர்ல இருந்து வந்துட்டான். உட்காருங்க, நான் காஃபி கொண்டுட்டு வரேன். இல்லங்க, காஃபி இல்ல, அதுக்கு தண்ணி மட்டும் கொடுங்க. வீட்டுக்கு முதல் வந்துட்டு காஃபி கூட குடிக்காம போனா முறைப்படி இன்னொரு நாள் வருவோம்ல, அப்ப குடிக்கிறோம். இப்ப தண்ணி மட்டும் கொடுங்க. சரி, என்னங்க பேசிக்கிட்டு இருங்க, இத வந்துடுறேன். சார், சடனா கிளம்பி வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க ஒரு விசேஷத்துக்காக வந்தோம். மாப்பிள்ளை வீடு பக்கத்துல தானே இருக்கு, அதான் ஒரு 8 பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இருக்கட்டுங்க, அதுல ஒன்னும் தப்பு இல்ல. அம்மா, யாருமா அவங்களா? டேய், மெதுவா பேசுடா. நான் சொன்னனே, பொண்ணு வீட்டுக்காரங்க. நீ முகம் கழுவிட்டு நல்ல ட்ரெஸ்ஸா மாத்திக்கிட்டு வா. அவங்க உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? யாரடா கேட்கணும்? இது ஒரு அம்மாவோட கடமை. வந்தவங்கள பார்த்தல, நல்ல வசதியான குடும்பம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ஓஹோன்னு பாத்துப்பாங்க. ஓஹோ, அப்ப என்ன விட உனக்கு பணம் தான் முக்கியமா போச்சா? டேய், இந்த வீட்ல பொண்ணு எடுத்தா வண்டி வாங்கி கொடுப்பாங்க, சொந்தமா வீடு எழுதி வைப்பாங்க. அம்மா உன் நல்லதுக்கு தான்பா பண்றேன். அப்ப கல்யாணி அவளை என்ன பண்றது? லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கு நல்லதா? சும்மா மூஞ்ச காட்டிக்கிட்டு இருக்காத. இந்த இடம் தான் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் பார்த்த பொண்ணோட தான் உனக்கு கல்யாணம். நானும் முடிவு பண்ணிட்டேன். இது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஏன் நடக்காது? இத பார், என் பேச்ச மீறி வாயாடி வம்படி பண்ண நான் பத்ரகாளியா மாறிடுவேன். தண்ணி குடுத்துட்டு வந்து அப்புறமா பேசுறேன். கல்யாணமே வேணாங்கிற தண்ணியா தண்ணி. வந்து என்ன நடக்குதுன்னு பாரு. டேய், பொண்ணு மாப்பிளைக்கு பிடிச்சு போச்சுன்னா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சார், ஒரு நிமிஷம். தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீங்க வேற இடம் பாத்துக்க. ஏன் தம்பி, உங்க அம்மா சொல்லி தானே நாங்கெல்லாம் வந்தோம். சார், அம்மா என் நாலேஜுக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. போட்டோவில் பார்த்து பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களாம்ல? இல்லைங்க, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலி கல்யாணின்னு ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது என் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. அதை மறைச்சுதான் இந்த கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க இதெல்லாம்? நல்லா விசாரிச்சேன்னு சொன்னீங்க. சாரிம்மா, என் அம்மாவால உங்களுக்கு தான் தொந்தரவு. அவங்க சார்பா உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருக்கட்டும்பா, லவ் பண்றேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மனசுல ஒருத்தைய நினைச்சுக்கிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படிங்க அது முடியும்?
ரெண்டு பொண்ணுக்கும் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடாது. இத பாருங்க, உங்க பொண்ணை நான் பார்த்தது கூட இல்ல. கல்யாணம் பண்ணி போற இடத்துல அவங்க சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், வேற நல்ல இடம் பாருங்க, கண்டிப்பா நல்லபடியா அமையும். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்காக நான் திரும்பவும் சாரி கேட்டுக்கிறேன். தம்பி, இப்படி வெளிப்படையா பேசி வேணான்னு சொன்னியே, அதுவே எங்களுக்கு நிம்மதி. எங்க பொண்ணு வாழ்க்கையை நீ காப்பாத்திருக்க, அதுக்கு நாங்க தான் உனக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிப்பா. சரி வாங்க போலாம். என்னங்க, அவன் என் மேல இருக்கிற கோவத்துல என்னென்னமோ சொல்றான், நீங்க நம்பாதீங்க. இங்க பாருங்கம்மா, கல்யாணங்கிறது விளையாட்டு விஷயம் இல்லை. உங்க பையனுக்கு லவ் பண்ண பொண்ணையே பேசி முடிச்சிருங்க. உண்மையை மறைச்சு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாதீங்க. வாங்க போலாம். சார், அம்மா 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 சொல்றது கேளுங்க. ஏண்டா பெத்தவங்களை இப்படிதான் அசிங்கப்படுத்துவியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு என் இருக்க? மனசுல கல்யாணம் தான் நினைச்சிட்டு இருக்க. முடிஞ்சா எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணுவே, இல்லனா பேசாம இரு. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல கூட என் மனசை நினைக்காத. மாத்தலாம் நீ கனவுல கூட நினைக்காத. எத்தனை பொண்ணை பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு இதே பதில் தான். திரும்ப எனக்கு தெரியாம பொண்ணு வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வந்த இதை விட மோசமா அசிங்கப்படுத. அவன் பண்ண அக்கிரமத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அவனை கண்டிக்க மாட்டீங்களா? நான் கண்டிக்கிற நிலைமையிலயா இருக்கேன்? ஆ? அவசரப்படாத, கல்யாணத்தை பத்தி மெதுவா பேசிக்கலான்னு நான் சொன்னேன். என் பேச்ச நீ கேட்கல. அவன் சரின்னு ஒத்துக்கிற வரைக்கும் ஒண்ணு இல்ல 100 பொண்ணை கொண்டு வந்து காட்டுவேன். அதையும் தான் கெடுத்து வச்சிருக்கானே. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு பகிரங்கமா சொல்லிட்டானே. இனிமே எந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் இங்க வரவே மாட்டாங்க. இங்க இல்லாட்டி என்ன, நான் வெளியூர்ல போய் பாப்பேன். அவனுக்கே இவ்வளவு வீம்புனா அவனை பெத்தவனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? பத்மா, அவசரப்படாத. கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை தள்ளி போடு. என்னைக்கா இருந்தாலும் சரிங்க, நான் பாக்குற பொண்ணோட தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும். இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பத்மா, சூப்பர், பார்சல் பண்ணிட்டு ஹாப்பியா இரு. என்னங்க, நான் ஒருத்தங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? சாரி டியர், ஒரு சூப்பர் காமெடியை பார்த்துட்டு வந்துடுறேன். வேலையை விட்டுட்டு அப்படி என்னங்க காமெடி? நீ வந்து பாரு, சிரிச்சு சிரிச்சு உனக்கே வயிறு வலிக்கும். வாழ அவனையா வந்து பாரு. அப்படி என்னங்க காமெடி? புது படமா? மனச பின்றால சரியில்ல அவனையா? இதான் சூப்பர் காமெடியா? பொண்டாட்டி ஊருக்கு போனா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? இல்லையா பின்ன, பொண்டாட்டியோட இருக்கிறது ஒரே போரு. ஓஹோ, அவ்வளவு சலிப்பாயிடுச்சா? சரிங்க, டெலிவரிக்கு அப்புறம் நான் எங்க அண்ணன் வீட்லயே செட்டில் ஆயிடுறேன். என்னது? உங்களுக்கு தான் போர் அடிக்குது, நான் ஏன் இங்க வரணும்? இனிமே அங்கதான் இருப்பேன், இங்க வர மாட்டேன். ஐயோ, தலையில கல்ல தூக்கி போடுறியே. சாரி லவனியா, சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். இல்லங்க, உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. பொண்டாட்டியை பார்சல் பண்ணிட்டு நீங்க ஹாப்பியா இருங்க, நான் போறேன். ஐயோ லவனியா, நீ இல்லாம எனக்கு எப்படி ஹாப்பி? சாரிங்க, இனிமே உங்க கூட இருந்து போர் அடிக்க நான் விரும்பல. உங்களுக்கு தான் பொண்டாட்டி சலிச்சு போச்சே. ஐயோ லவனியா, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நீ எப்பவும் என் கூட இருக்கணும் தான் ஆசை. போய் சொல்லாதீங்க. போயில்ல லவனியா, நீ கோச்சு ராத்து வீட்டுக்கு போனப்ப கூட நாங்க வந்து செட்டில் ஆயிட்டோம்ல. பொய்யா டிராமா பண்ணி வேலை பார்க்காம நடிச்சு எல்லாம் உனக்காக தானே. நீங்க சொதப்புறீங்க. நான் அண்ணன் வீட்டுக்கு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் இப்பவே போறேன். ஐயோ லாவணியா, ஐயோ டார்லிங், தப்பு தப்பா புடிச்சிட்டு கோவப்படாத. காமெடி வேற, பொண்டாட்டி வேற. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ரியல் லைஃப்ல யாராச்சும் கத்துவாங்களா? காமெடியால இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? ஐயோ நான் அதான் சொன்னேன். பொண்டாட்டியோட ஒரே போர்னு கூசாம சொல்லிட்டு இப்ப வழியறீங்க. வழியில லவனியா, பொண்டாட்டிய லவ் யூன்னு சொல்றேன். போதும், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டாச்சு. இப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்கு எதையாவது உளராதீங்க. இது நான் உளரல, ப்ராமிஸா சொல்றேன். நீ என்னோட இருந்தாதான் எனக்கு சந்தோஷமே. இல்ல லாவணியா, லாவணியா சொன்னா கேளு. இப்ப கூட உன் அத்தை வீட்டுக்கு அனுப்புறது எனக்கு இஷ்டமே இல்ல. எனக்கு இங்கே டெலிவரி பாத்துக்கிறதா பரவாயில்லன்னு தோணுது. சூப்பர், அப்படி கூட பண்ணலாமே. எப்படி? உங்களுக்கு இங்கே டெலிவரி பாத்துக்கங்க, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். ஐயோ லாவணியா, நான் சொன்ன அர்த்தமே வேற. நான் உன் டெலிவரி பத்தி தான் சொன்னேன். என்னோட டெலிவரி ஹாஸ்பிட்டல்ல நடக்கும். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வீட்டுல தான் இருப்பேன். இந்த சின்ன மேட்டரை போய் இவ்வளவு பெருசாக்குறியே. புருஷன் பொறுப்பு இல்லாம பேசினா அப்படிதாங்க. நான் பொறுப்பு இல்லாதவனா? இப்பெல்லாம் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறேன் தெரியுமா? நிதிஷ்,
டாடி ஹோட்டலுக்கு அட்வான்ஸ் பே பண்ண சொன்னேன், பே பண்ணிட்டியா? ஞாபகம் இருக்கு டாடி. ஞாபகம் இருக்கா இல்லையா கேட்கல, பே பண்ணிட்டே இல்லையா? இல்ல டாடி, நீங்க காசு கொடுத்தோன்னே பே டேய் பண்ணணும். வளவளன்னு பேசிக்காதடா, கட்டினே இல்லையா? இல்ல டாடி. ஏன்டா அப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஃபங்க்ஷனால வேற யாருக்கா கொடுத்துருவாங்க, உடனே போய் பணத்தை கட்டுறானே தலை ஆட்டிட்டு வழக்கம் போல சொதப்பிட்டு வந்து நிக்கிற. சாரி டாடி. என்னங்க எதுக்குங்க அவனை திட்டிட்டு இருக்கீங்க? இந்த இடியட் என்ன பண்றான்னு கேளு. இவன் பணம் கட்டாதனால ஃபங்க்ஷனால வேற யாருக்கா கொடுத்துருக்காங்க. பலகாப்பு ஃபங்க்ஷன் இப்ப எங்க நடத்துறது? ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? இப்ப என்னங்க பண்றது? அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாருக்கும் ஹோட்டல் பேரை சொல்லி வர சொல்லியாச்சு. இப்ப ஃபங்க்ஷன் எங்க நடத்துறது? பேசாம நம்ம வீட்லயே நடத்திடலாங்க, அதாங்க நல்லது. எப்படிமா இது முடியும்? சாப்பாடு செய்ய இடம் வேணும்ல. மேல மாடியில ஷாமியானா கட்டி பந்தி போட்டுடலாம், சாப்பாடு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிடலாம். சரியா வருங்கிற? சரியா வருங்க. சரி, சம்பந்தி வீட்டுக்கு சொல்லி ஆனுமே. லாவண்யா, வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சுக்கிறது உனக்கு அப்செக்ஷன் இல்லையா? உங்க விருப்பப்படி பண்ணுங்க மாமா, எனக்கு வரவங்க ஆசீர்வாதம் கிடைச்சாலே போதும். எல்லாம் இந்த பொறுப்புல இடியேட் பண்ணதால வந்த வேலை. இப்ப இங்கேயே ஃபங்க்ஷன் வைக்காத வந்தா எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். நேர்ல போய் சொல்றது கூட நேரம் கிடையாது. நேர்ல எதுக்குங்க, போன்லயே சொல்லிக்கலாம். ஏமா எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியும்? டேய் அங்க என்னடா முறைக்கிற? ஃபங்க்ஷன் வீட்டுலாம் வச்சிருக்கோனே, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு. டாடி போன்ல வேணா டாடி, எல்லாருக்கும் குரூப் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிரும், சிம்பிளா முடிஞ்சிரும்ல. ஆஹா, இப்போவாது உருப்படியா ஒன்று சொன்னீங்க. எல்லாருக்கும் எஸ்எம்எஸ்ஸே பண்ணிடு. டேய் நீ ஒரு குழந்தைக்கு அப்பாவா போற, இனிமேல் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துக்காத. லாவண்யா, சாரிமா, இவனாலதான் உனக்கு எல்லா பிரச்சனையும். நீ சாமி கிட்ட வேண்டிக்கும் போது என் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் மட்டும் வேண்டிக்காத, என் புருஷன் நல்ல புத்தியை கொடுன்னு வேண்டிக்குமா. டாடி திஸ் இஸ் டூ மச். ஏதோ அட்வான்ஸ் கொடுக்க மறந்ததுக்காக என் ஒய்ஃப் நான் இப்படியே டேய் பேசுறேன். நான் மட்டும் இல்லடா, நீ இப்படியே இருந்தா பிறக்க போற குழந்தை கூட உன்னை பொறுப்பு இல்லாம தான் சொல்லும். அப்படிலாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க டாடி. என் பையன் என் அப்பா தான் ரோல் மாடல் சொல்ற அளவுக்கு நான் பொறுப்பா நடந்துப்பேன். சொல்றது முக்கியம் இல்ல, செஞ்சு காட்டணும். எங்க லாஸ்ட் நான் என்ன சொன்னேன்னு சொல்லி பாப்போம். சொல்றது முக்கியம் இல்ல, செஞ்சு காட்டணும். வார்த்தையாட முக்கியம், சொன்ன வேலை தாண்டா முக்கியம். லாஸ்ட் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணு சொன்னேன், முதல்ல அதை பண்ணு. பொறுப்பு இல்லாம இப்படி பேசிக்காத. சாரி, இனிமேலாவது பொறுப்பா நடந்துக்கோங்க. பொறுப்பா தானே நடந்துக்கிறேன். ஐயோ என் செல்போன் போச்சே. வேலை இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும்னு எப்பவும் போல விளையாட்டா இருந்துராதீங்க. மந்த்லி செக்கப்புக்கு துளசிய மறக்காம கூட்டிட்டு போகணும். அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் நீ. ஆனா துளசி தான் ரொம்ப வரி பண்ணிக்கிறா. வரி பண்ணிக்க வேணாம்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன். அதான் அப்பா கூட சமாதானம் ஆயிட்டாளே, அப்புறம் என்னவா? தம்பியை நினைச்சு ஃப்ரெண்டை நினைச்சு அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. கன்சீவா இருக்கிற டைம்ல கண்டத்தை போட்டு மனசு குழப்பி வேணாம்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. துளசி, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அவரா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காரு. கற்பனையும் உண்மையும் கர்ப்பமா இருக்கிறப்போ மனசு போட்டு குழப்பிக்க கூடாது. ஆமா, அப்பா உங்ககிட்ட பேசினாரா? பேசினாருக்கா. அப்பாவை சமாதானம் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் என்ன 2 நாட்டையா சேர்த்து வச்சேன்? அப்பாவும் பொண்ணும் சமாதானமா போங்கன்னு சொன்னேன். அதுக்கு இல்லக்கா, அப்பாவை எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியாம நானே தவிச்சிட்டு இருந்தேன். நீங்க நடந்ததை சொல்லி அவருக்கு புரிய வச்சீங்களே, அது பெரிய விஷயம். அவர் நல்லா இருக்கியா துளசின்னு கேட்டப்போ என்னால தாங்கிக்கவே முடியல, அழுதுட்டேன். பாத்தீங்களா நீ, இதான் கிட்ட இருக்கிற பிரச்சனைய. சின்ன விஷயத்துல கண் கலங்க ஆரம்பிச்சிருவா. எதுங்க சின்ன விஷயம்? பிறந்த வீடு உறவே இல்லைன்னா ஒரு பொண்ணு அழாம என்ன செய்ய முடியும்? நியாயமா பார்த்தா அப்பா பொண்ணுக்கு நடுவுல நீங்க தான் சமாதானம் பண்ணிருக்கணும். நீங்க தான் அங்க காலையே வைக்கிறது இல்லையே. இங்க பாரு துளசி, இவர் வராரோ இல்லையோ, உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் நீ போய் அப்பாவை பாரு, அவர்கிட்ட பேசு. முடியாத மனுஷன், அவருக்கும் உன்னை பார்த்தா ஆறுதலா இருக்கும்ல. இங்க பாருங்க, தங்கச்சியை மட்டும் தலையில தூக்கி வச்சு ஆடினா போதாது, பொண்டாட்டிக்கும் ஆசா பாசம் இருக்கும். இவளை பிறந்த வீட்டுக்கு போக வர விடுங்க. ஐயோ அண்ணி, இவ சித்திக்காக தான் பாக்குறோம். இல்ல மாமாவை பாக்குறது எங்களுக்கு என்ன இருக்கு? அது ஒரு லூசு, அதுக்கு பயந்துகிட்டு நீங்க இப்படி இருக்கீங்க. ஆமா, லாவண்யா வளகாப்புக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. காலையில 10 மணிக்குள்ள ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். சரிடா, நம்ம பக்கம் என்னெல்லாம் பண்ணணும் அதை பத்தி விசாரிச்சியா? வளகாப்புக்கு வேண்டிய சீர்வரிசை எல்லாம் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியே 4-5 வெரைட்டி ரைஸ் பண்ண சொல்லிருக்காங்க. வெரைட்டி ரைஸ்னா என்னென்ன, எத்தனை? குழந்தைய பத்த உனதான் எல்லாம் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் என்னடா தெரியும்? ஏங்க, புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம்னு ஒரு 4-5 வெரைட்டி பண்ண வேண்டியிருக்கும். சும்மா 4-5 தோராயமா சொல்லாத, கரெக்டா எத்தனைன்னு சொல்லு. 7ஓ 9ஓ ஒத்தப்படையா இருக்கணும். இந்த டீடைல்ஸ்லாம் கண்டிப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா இங்க போயிருக்காங்க. அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா. அப்படியே கோயிலுக்கு போயிட்டாலும் திருந்துடுவாங்க பாரு. இப்ப எதுக்கு அவங்கள பத்தி? வெரைட்டி ரைஸ் யார் பண்றது, எங்க பண்றது, அதை பத்தி பேசு. அதெல்லாம் இங்க வீட்லயே பண்ணிடல மாமா. இல்லம்மா, அதெல்லாம் சரியா வராது. வெளியே ஆர்டர் கொடுத்து பண்ணிக்கலாம். வெளியில ஆடுறா நம்ம கண்ண கிட்ட கொடுப்போம், பிரிச்சு மேஞ்சிரும். என்ன சுதா? சரிங்க, அவர்கிட்டயே கொடுத்துடலாம். இப்பவே அவர்கிட்ட நான் பேசுங்க. அவன்கிட்ட பேசிறேன். துளசி உனக்கு ஓகே தானே? சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்டா, உன்கிட்ட போன்ல சொல்ல நினைச்சேன். சென்னைக்கு அவுட்டர்ல ஒரு நல்ல பிளாட் ஒன்று விலைக்கு வருது, வாங்கி போடுறியா? பிளாட்? அதுவும் சென்னைக்கு அவுட்டர்ல. ஏய், எல்லாம் டெவலப் ஆகிற ஏரியாடா.
சென்னைக்கு மிக அருகில் திண்டிவனத்தில் சூப்பரா அட்டகாசமா ஒரு வீட்டு மனை இருக்கு, வாங்கி போட்டா பிச்சிட்டு போயிடுன்னு விளம்பரம் பண்ணுவாங்களே, அதை பத்தி பேசுறியா? விளம்பரத்தை விடுறா, ரேட்லாம் ஏறிட்டு தானே இருக்கு. எல்லாத்தையும் ஆர்டிபிஷியலா பில்டப் பண்றாங்க. மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலன்னு சொல்லி 20 கிலோமீட்டர் உள்ள கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. இந்திரன் நகர், சந்திரன் நகர் இஷ்டத்துக்கு பேரை வச்சு கலர் கலரா கொடி நட்டு ஆள் பிடிப்பாங்க. வாங்கி போட்டா ஆயுசுக்கு டெவலப்பே ஆகாது. இப்படி எல்லாத்தையும் நக்கல் அடிச்சா எப்படி? உனக்குன்னு ஒரு இடம் வேணும்ல? வேணும் தான். அதுக்குன்னு கண்டக்டர்ல எல்லாம் வாங்கி போட்டு கை சுட்டுக்க முடியாது. விக்ரம் கோடீஸ்வரன் ஆயிடுவான். நான் தள்ள துண்டு போட்டு தான் சிட்டிக்குள்ள இடம் தான் சொல்ல வாங்கிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பிய, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. இந்த பாரு, காசு இருக்குதுன்னு கண்ட இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆளே வர இடத்துல பிளாட்டை போட்டு கூவி கூவி விற்பாங்க. அதை வாங்கிட்டு ஏமாற சொல்றியா? டேய், நான் சொல்ற சோழிங்கநல்லூர் பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச பில்டர் ஒருத்தர் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் சொல்றேன். சாரி புவி, இந்த விஷயத்துல ஏமாற தயாரா இல்ல. லட்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் படுத்துச்சுன்னா நஷ்டம்னு சொல்லி என்னால அழ முடியாதுப்பா. ஏங்க, உங்களுக்குன்னு குடி இருக்க சொந்தமா ஒரு வீடு வேணாமா? நாளைக்கு குழந்தையும் பிறந்துட்டா வாடகை வீட்டுல என்ன பண்ணுவீங்க? அங்க இங்கன்னு மாறிக்கிட்டே இருப்பீங்களா? அண்ணி, குழந்தைய ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நகை வாங்குறது, பிளாட் வாங்குறதுன்னு வெட்டியா நல்லா செலவு பண்ண முடியாது. கண்டிப்பா வேணும்ன்றப்போ தயங்காம வாங்கிக்கலாம். டேய், என்னடா நீ எங்களை மாதிரி பிசினஸா பண்ணிட்டு இருக்க? பிளாட் வாங்கினா லோன் போட்டு தான் வாங்க முடியும். இப்ப இருந்தே மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டினா தான் 10 வருஷத்துல கடன் அடைக்க முடியும். அதானே, வேணுங்கிறப்பனா பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்குங்க. இருக்கிறப்பவே இன்வெஸ்ட் பண்ணாதான் 1 2 ஆகும், 2 10 ஆகும். விடு சுதா, சம்பளத்துக்கு வேலை பாக்குறவங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. வர்ற வருமானத்துல ஜாலியா இருக்கணும். அந்த மாச கதை முடிஞ்சா சரி. ஹலோ பிரதர், நாங்களும் பிசினஸ் பண்றோம். என்ன பண்ற? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன். கேட்டியா சுதா? எப்ப ஏறும் எப்ப இறங்கும்னே தெரியாது. வந்தாலும் வரும், போனாலும் போகும். அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காராம். ஏண்டா, அதெல்லாம் பணம் காசு வச்சிருக்க கோடீஸ்வரங்க பண்றது. உனக்கு எதுக்கு இந்த வேலை? வெட்டியா விவாதம் பண்ணிட்டு இருக்காம ஒரு லேண்ட வாங்கி போடுங்க. இப்ப வாங்கலைனா ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் உங்களால வாங்கவே முடியாது. சரி, அவன் இஷ்டம். என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். டேய், கணக்கு பார்த்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடலாமா? அதெல்லாம் போன்லயே சொல்லிக்கலாம். அட்வான்ஸ் கொடுக்காம எப்படிரா? நேரில் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு வந்துடலாம். நீ போய் ரெடியாகு.